சௌமி, பாட்டுலாம் பயங்கரமா இருக்கு. பாட்டு மூலியமா ஏதோ ஒன்று சொல்ல வர போலயே. அதான் இந்த பசங்களுக்கு பிளாக் ஹோல் தியரி புரியும், குவாண்டம் பிசிக்ஸ் புரியும், டார்க் சீரிஸ் புரியும். ஆனா எங்க மனசை மட்டும் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. ஆனா எங்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு சில புக்ஸும் இருக்கு. எவ்ரிதிங் men know about the women, a man's guide to understanding women சில புக்கும் எழுதியிருக்காங்க. ஆனா இதுல என்ன சுவாரஸ்யம்னா இந்த புக் எல்லாமே பிளாங்கா தான் இருக்கும். அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. ஏற்கனவே வந்து ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் உமன் சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதில் கூட புக்கு ஃபுல்லாகவே ஐ ஹேவ் நோ ஐடியா தான் எழுதியிருப்பாங்களாம். சரி சௌமி, இப்போ இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பேசுறதுக்கான காரணம் என்ன? சொல்றேன். இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பெண்கள் இயற்கையாவே ரொம்ப சென்சிட்டிவானவங்க. ஈஸியா ஓப்பன் அப்பே ஆக மாட்டாங்க. அவங்க கஷ்டத்தையோ சோகத்தையோ வெளியில ஷேர் பண்ணவே மாட்டாங்க. ஆமாம் சௌமி, நிறைய பார்த்துருக்கேன். என்னன்னா நம்ம அவங்க ஏதாவது கோபமாக இருக்கும்போது நம்ம ஏதாவது கேட்டோம்னீங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நம்மளை ஆளை விட்டு கெஞ்ச விட்டு கதரை விட்டு பயங்கரமாக காரணத்தை கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. சரி, அவங்க ஏதாவது நம்ம கோபமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் கேட்காம போயிட்டோன்னு வையேன், அவ்வளோதான். ஏய்யா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, மூஞ்ச பாரு, மகனை பாரு, நீசைய பாரு. ஏன்னா நீங்க ஒரு தடவை கேட்பீங்களா, நாங்க சொல்ல மாட்டோம். ஏன் இன்னொரு தடவை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க கேட்போமே. ஆமா, இந்த சிக்கல்களை தீர்க்கிறது பத்தின ஐடியாவையும் பெண்களை பத்தின சில உண்மையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பெண்களுக்கு இயற்கையாவே சின்ன சின்ன சத்தங்களை கூட ஈஸியா உணரக்கூடிய திறன் இருக்கு. இதனாலதான் நீங்க நைட்டு தூங்கும் போது குழந்தை ஒரு சின்னதா சினுங்கினா கூட எழுந்து தட்டுறதை நீங்க பார்த்திருப்பீங்க. கரெக்ட். அது மட்டும் இல்லை சௌமி, அவங்களுக்கு பெண்களுக்கு வந்து ஆண்களை விட ஸ்மெல் பண்ணுற திறன் கூட அதிகமாக இருக்கான். அப்படி கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொரு விஷயம் தெரியுமா, ஆண்களை விட பெண்களுக்கு தான் பகுத்தறிவு அதிகம். ஓஹோ, அப்படியா விஷயம்? எங்களோட பெருமூளையோட மேலடுக்கு தடிமனா இருக்கிறது தான் இதுக்கு காரணம். ஸோ women are always right. ஓகே சௌமி, இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா? என்னது? துணி கடைக்கு போகும்போது நிறைய விஷயம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். மெயினாக வந்து இந்த கலர்ஸ் வந்து நம்ம இந்த பிங்க் கலரு இதை எடுத்துக்கலாம்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது பிங்க்கில் வேற ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஷாக்காக இருக்கும். பிங்க்கில் வேற ஒன்றா? பிங்க்கு தான் நமக்கு தெரியும், பிங்க்கில் வேற ஒன்றுங்கிறப்ப நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும். சரி, நம்ம மட்டும்தான் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கோமான்னு பார்த்தா பசங்க நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தான் இதை பற்றி ஆய்வு பண்ணும்போது விஷயங்களை கூகுளில் போட்டு பார்க்கும்போது தெரிஞ்சுது, பெண்களுக்கு ஆண்களை விட 20% நிறங்களில் கூட பிரித்து அறியறதுல விஷயம் இருக்கு. அவங்ககிட்ட ஒரு திறன் இருக்கான். உங்களுக்கு அது வெறும் பிங்க் தான், ஆனா எங்களுக்கு ரோஸ்வுட், பிளஷ், லெமனேட், மெஜந்தா, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. உங்களுக்கு பிங்கா தெரியுது, எங்களுக்கு வேற வேற ஷேட்ல தெரியும். நாங்க ஈஸியா அதை டிஃபரன்ஷியேட்டும் பண்ணுவோம். அதெல்லாம் ஓகே சௌமி. பெண்களோட மூளை சைஸ் இருக்குல்ல, அதாவது உங்களோட மூளை, அதை விட எங்களோட மூளை தான் 9% பெருசு. அது உனக்கு தெரியுமா? எல்லாருக்கும் மூளை 1 கிலோ 400 கிராம், எனக்கு மட்டும் 1 கிலோ 500 கிராம். பெருசா இருந்து என்னன்னா பிரயோஜனம், 2 பேருக்குமே ஒரே அளவிலான பிரெயின் செல்ஸ் தான் இருக்கு. ஆனா இதுல இன்னும் முக்கியமானது என்னன்னா, உங்களை விட நாங்க தான் அதிக கனெக்டடாவும் இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு மாலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்கள் அதை பெருசா கண்டுக்கவே மாட்டீங்க, ரொம்ப ஈஸியா கடந்து போயிருவீங்க. ஆனா நாங்க அதை இன்ச் பை இன்ச்சா கவனிச்சு நோட்டீஸ் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் தெரியுமா சாமி, இந்த கண் சிமிட்டுறோம்ல, கண் சிமிட்டுறதுல கூட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கான். எப்படி? ஆண்கள் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 11 முறை தான் கண் சிமிட்டுறாங்களாம். ஆனா பெண்கள் ஒரு நிமிஷத்துக்கு 19 முறை கண் சிமிட்டுறாங்களாம். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, நம்ம டெய்லி பக்குன்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம்ல, அதை காயின் பண்ணதே ஒரு பெண் தான். டாக்டர் கிரேஸ் மோரேன்றவங்க தான் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெவலப் பண்ணாங்க. அவங்க தான் இந்த வார்த்தையை காயினும் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, இந்த பேம்பர்ஸ், ஹக்கீஸ் மாதிரியான இந்த ஒன் டைம் யூசபிள் டைப்பர்ஸ் எல்லாம். அந்த டைப்பர்ஸை கண்டுபிடிச்சது கூட ஒரு பெண் தான். 1946 மரியன் டொனோங்கிற பெண் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? சொல்லு. உங்களை விட நாங்க தான் அதிகமா மல்டி டாஸ்கிங் பண்ணுவோம். அப்படியா? எப்படின்னு தெரியுமா? நீங்க காலையில நீங்க எந்திரிச்சு என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவேன், எந்திரிச்சு காலை கடன்களை எல்லாம் முடிச்சுக்கிட்டு டிஎஸ் சாப்பிட்டு குளிச்சுட்டு கிளம்பி ஆஃபீஸ் வந்துடுவேன். ஆனா நாங்க காலையில எந்திரிச்சு சமைப்போம், சமைச்சிட்டு இருக்கும் போதே பெருக்குவோம், அந்த பக்கத்துல குழந்தை அழுவோம், அதுக்கு போய் பால் கொடுப்போம். இந்த மாதிரி நாங்க ஒரே டைம்ல நிறைய வேலையை செய்வோம். ஓகே, ஆனால் நாங்களும் தானே பண்ணுறோம், அயன் பண்ணுறோம், அவங்களுக்கு தேவையான உதவிகளை நிறைய பண்ணி கொடுக்குறோம். அப்படிலாம் பண்ணுறது மூலமாக தானே அவங்களும் அந்த வேலைகளை பண்ணுறாங்க. அயன் பண்ணும்போது கூப்பிட்டா சட்டையில ஓட்ட போட்டு வச்சிருவீங்கல்ல, எப்படி பண்ணி வச்சிருக்கா பாருங்க. ஓகே, இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, உங்களை விட நாங்க தான் ஒரு நாளைக்கு 13,000 வார்த்தை அதிகமா பேசுவோம். ஆமா, அது உலகத்துக்கே தெரிஞ்சது தானே. பெண்கள் தானே வடன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, நாங்களும் கேட்டுக்கிட்டே தானே இருக்கிறோம். ஓகே சாமி, ரொம்ப நேரமா கவனிச்சுட்டே இருக்கேன். உனக்கு கேட்கணும்னு தோணுது, கேட்கட்டுமா? கேளுங்க. இல்ல, ரொம்ப நேரமா பாக்குறேன், அந்த லிப்ஸ்டிக் வேற போட்டிருக்க, அதோடய தண்ணியும் குடிக்கிற, சாப்பிடவும் செய்யற, டெய்லியும் வேற போட்டு வருவீங்க, அதனால எதுவும் பிரச்சனை ஆகாதா?
ஒரு பெண் அவங்களோட வாழ்நாள்ல 1.8 கிலோ லிப்ஸ்டிக்கை சாப்பிடுறாங்க. ஆஹா, என்ன இது பெருமையா சொல்றியா? வேட்டையானது எருமை, இதுல என்ன பெருமை? ஓகே சாமி, நம்ம பேசிட்டே இருக்கோம். ட்ரிப்புக்கு வேற பிளான் பண்ணணும். நீ எதுவும் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிருக்கியா? பிளான் பண்ணியிருக்கேன். ஆனா அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. சொல்லு. இப்ப நீங்க ட்ரிப்புக்கு போறதுக்கு ஒரு 5000 ரூபாய் செலவு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி. இங்க இருந்து போறதுக்கான செலவு, அதுக்கு மேலே ஆகுது, நீ சொல்லு. செலவு அப்படிலாம் இருக்குல்ல. ஆனா நாங்க என்ன தெரியுமா பண்ணுவோம், ஒரு 5000 ரூபாய் அந்த ட்ரிப்புக்கான பைசானா நாங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுப்போம். அதுதான் நாங்க. ஆமா ஆமா, பீரோக்குள்ள வந்து ஃபுல்லா ட்ரெஸ் வச்சிருப்பீங்க. இன்னைக்கு ட்ரெஸ் என்ன போறோம்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஆட்கள் தான் நீங்க. நீங்க இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த சட்டை போட்டு போனீங்கன்னா மத்த எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போட்டு போவீங்கல்ல. ஆமா. ஆனா நாங்க அப்படி இல்ல. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்ட ட்ரெஸ் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போட மாட்டோம். ஆஹா, சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்னா, நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். ஆமா. ஏசியும் போட்டுதான் இருப்பாங்க. ஆமா. ஆனா எனக்கு வேர்க்கவே வேர்க்காது. ஆனா உங்களெல்லாம் பார்த்தா என்னமோ நனைஞ்சிட்டு வந்த அளவுக்கு வேர்த்து இருப்பீங்க. சாப்பிடும் போதும் தண்ணியா கொட்டும். ஏன் அப்படி? ஆமா சோமி, ஏன்னா அதுக்கு ஒரு அறிவியல் காரணம் இருக்கு. என்னன்னா, பெண்களோட திசுக்கள்ல தண்ணீர் அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கான். அதனால ஆண்களை விட பெண்களுக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் வேர்க்குமா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, ஆண்களை விட பெண்களுக்கு தான் ஞாபக சக்தி அதிகம். ஆமா சோமி, நான் நிறைய பார்த்துருக்கேன். என்னன்னா, தண்ணி எடுத்துட்டு வான்னு சொன்னோம்னா, ஏன் அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு நான் உங்கள்கிட்ட இதே மாதிரி சொன்னப்போ நீ என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னேன் அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு முன்னத்து நாள் நடந்ததே ஞாபகம் இருக்காது. நீ அன்னைக்கு ஒரு நாள் நடந்தது கேட்டேன்னா எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? 2 டீ கொடு சார். இன்னொன்னு யாருக்கு? ஒரு டீ தானே சொன்னேன். அதை நான் நிறைய வாட்டி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த தருணத்துல தான் கங்கா சந்திரமுகியா மாறுவாங்க. ஆமாம், நிறைய வாட்டி அந்த கங்காவை நான் பார்த்துருக்கேன், சந்திரமுகியும் பார்த்துருக்கேன். ஓகே, இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, நீங்க ஒருத்தவங்களை பாக்குறீங்கன்னா அவங்களோட ஃபேஸை ரொம்ப ஃபிளாட்டா பாத்துருவீங்களா. ஆனா நாங்க அவங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நோட் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ வந்து இந்த பொண்ணுக்கு பாத்தியா மூக்கு நீட்டா இருக்கு, அந்த பொண்ணுக்கு கிளி மாதிரி இருக்கு மூக்கு, அவ லிப்ஸ்ல இந்த பக்கம் மச்சம் இருக்கு பாரு, அந்த அளவுக்கு வந்து நாங்க நோட் பண்ணுவோம். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்படி ஒரு பொண்ணு போச்சுன்னா வேணா பாப்பீங்களே தவிர்த்து மத்தவங்களோட இதை வந்து பெருசா நோட் பண்ணவே மாட்டாங்க. நாங்க வந்து மின்னல் மாதிரி பாத்துருவோம். இப்படி ஒரு பொண்ணு கிராஸ் ஆகுதுன்னா அது பொண்ணு, அவ்வளவுதான். அதை ஃபேஸ் மட்டும் பாத்துருவோம், அவ்வளவுதான். அதே மாதிரி நிறைய பேரையும் நாங்க ஞாபகம் வச்சுப்போம். எப்படி? இப்போ நீங்க ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா நீங்க 2 பேர் பேரை தான் ஞாபகம் வச்சுப்பீங்க. அந்த 2 பேர் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஃப்ளோல இவன் பேர் இவன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா நாங்களாம் பல வருஷம் கழிச்சு பார்த்தாலுமே அவங்களோட பேரை ஞாபகம் வச்சிருப்போம். அந்த அளவுக்கு எங்களுக்கு ஞாபக சக்தி இருக்கு. எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. எனக்கு எல்லாமே தெரியும். அப்புறம் சோமி, பசங்களை பொறுத்த வரைக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், சீக்கிரமா அந்த விஷயத்துல இருந்து வெளியே வரவே மாட்டாங்க. நம்ம நிறைய படங்களை பார்த்துருப்போம், ஆட்டோகிராஃபில் பார்த்துருக்கோம், இப்போ ரீசெண்டாக வந்த 96 படத்தில் பார்த்துருப்போம். என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து அந்த விஷயத்தில் ரொம்ப நாள் அதை யோசிச்சுட்டே இருப்பானுங்க. ஆனால் நீங்கள் எப்படி? நாங்கெல்லாம் வந்து பிடிச்சா டேக் கேர், பிடிக்கலனா டோன்ட் கேர், அவ்வளோதான். உன்கிட்ட திரும்பி வருவேன்னு நீ கனவுல கூட நினைக்காத. எங்களோட ஹார்மோன்ஸே அந்த வேலையை பார்த்துரும். ஒரு மனசளவிலான காயத்துல இருந்து நாங்க ரொம்ப ஈஸியா ஹீல் ஆயிடும். பெண்கள் வந்து கர்ப்பமா இருக்கும்போது ஆரஞ்சு சைஸ்ல இருக்கிற அவங்க கர்ப்பப்பை வந்து முழுமையா 10 மாசத்துக்கு அப்புறம் தர்பூசணி அளவுக்கு பெருசாகுமா அப்படின்னு நான் ஒரு இதுல படிச்சிருக்கேன். அதே மாதிரி ஆண்களை விட பெண்கள் வந்து பயங்கர ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்களாம். அவங்களோட பாடி வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குமா. நம்ம நிறைய பார்த்துருப்போம், ஜிம்னாஸ்டிக்கு டான்ஸில் வந்து பெண்கள் நிறைய இடத்துல வந்து வளைஞ்சு வளைஞ்சு ஆடுறதை பார்த்து நமக்கு தெரியும். ஏன்னா குனிஞ்சு நிமிந்து பெருக்கிறோம், சமைக்கிறோம், துணி துவைக்கிறோம். 7 மணிக்கு எந்திரிக்கிறேன், 7 மணிக்கு எந்திரிச்சு டீ போடுறேன், காஃபி போடுறேன். என்கிட்ட வந்து நீ கேள்வி கேட்கறியா? நீ நாசமா இருக்கனா? அதனால எங்களோட பாடி வந்து அப்படி ஃப்ளெக்சிபிளா இருக்கலாம். அதான் கூட காரணமா இருக்கலாம். சரி சோமி, இந்த காதல் விஷயத்துல நீங்க எப்படி? எங்களுக்கு வந்து ஃபன்னியான கேரக்டரா இருக்கிற பசங்களை தான் பிடிக்கும். எப்படி? நல்லா ஜோக் பண்ணும். என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? ஏன் ஆளை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா, இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? எங்களை வச்சு ஜோக் பண்ணக்கூடாது, எங்களுக்காக ஜோக் பண்ணும். அப்படி இருக்கிறவங்கள தான் எங்களுக்கு பிடிக்கும். ஓகே. ஏன்டா கெட்டு போன கேசரி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு உனக்கு இந்த கேரட் அல்வா கேக்குதா? அதே மாதிரி அவனை பத்தியே பெருமையா, இல்ல அப்பாவை பத்தி, அவனோட சொத்தை பத்தி, இவங்களை பத்தி, அவங்கள பத்தின்னு ரொம்ப பெருமையா பேசிக்கிற பசங்களை எங்களுக்கு பிடிக்காது. அதெல்லாம் ஓகே சோமி. நான் ஒரு டைனோசரா இருந்தா நீ லவ் பண்ணிருப்பியா அப்படின்லாம் சில கேள்வியெல்லாம் கேட்குறீங்களே, மனசாட்சியே இல்லாம கேட்கக்கூடிய இந்த கேள்வியெல்லாம் எதுக்கு கேட்குறீங்க? ஏன்னா எங்களுக்கு எப்பவுமே உங்களை இழந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். சோ நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல சொல்லியிருப்பீங்க, நீ வந்து ஒல்லியா இருக்க,
இந்த பொண்ணு பாத்தியா செமையா இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு தடவை நீங்க சொல்லும் போது நாங்க அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுவோம். நோட்டீஸ் பண்ணி ஒருவேளை நாங்க ஒல்லியா இருந்தோம்னா ஒருவேளை அந்த பொண்ணு மாதிரி நாங்க குண்டா இருந்தா நாங்க நல்லா இருந்திருப்போமோ, ஒருவேளை அந்த பொண்ணு மாதிரி சந்தன போட்டு வச்சா நாங்க எனக்கு பிடிக்குமோ அப்படின்ற மாதிரி இவங்க நம்மளை விட்டு போயிருவாங்களோ அப்படின்ற பயத்திலேயே வந்து நாங்க ஒரு தடவையும் அந்த கொஸ்டின் கேட்போம். அதே மாதிரி எங்களுக்கு நிறைய தடவை ரீஅஷூரன்ஸ் கொடுக்கணும். நம்ம வந்து இட்ஸ் மைன் அப்படின்னு எங்களுக்கு அந்த தோணிட்டே இருக்கணும், எப்பவுமே தோணணும். அதை ஒவ்வொரு நாளுமே நீங்க கொடுக்கணும். ஏன்னா நாங்க வந்து யூஷுவலாவே ரொம்ப ஓவர் திங்க் பண்ற ஆளுங்க. ஓகே, அது தெரியும், அது தெரிஞ்ச விஷயம் தான். எங்களுக்கு ஷூரிட்டி எப்பவுமே வேணும். அதான் எந்த மாதிரி இவன் வந்து நமக்கானவன் தான், இவன் வந்து நமக்காகவே கடைசி வரை இருப்பான், அந்த மாதிரி தானே. ஆமா. இன்னொரு விஷயம் தெரியுமா, எங்க ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் நாங்க நம்பவே மாட்டோம். என்ன சொல்ற? ஆமா, எங்களுக்கு அதிகமா ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு. ஆனா ஒன்ஸ் நாங்க நம்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள ரொம்ப அன்பா பார்த்துப்போம். சரி சௌமி, நிறைய ரகசியங்கள் வந்து நம்ம பேசியிருக்கோம். நான் உங்கள்கிட்ட வந்து நிறைய ரகசியங்கள் சொல்லியிருக்கேன். இந்த ரகசியங்களை நீ வந்து உனக்குள்ளேயே வச்சுக்குவியா இல்லை என்ன வெளியே சொல்லிடுவியா? பொதுவாக பெண்கள் எப்படி? இப்ப நான் சொன்னா நீங்க மனசு கஷ்டப்படுவீங்க, இருந்தாலும் நான் சொல்றேன். எங்களால 47 மணி நேரத்துக்கு தான் ஒரு ரகசியத்தை பத்திரமா வச்சுக்க முடியும். கேட்டுக்கிட்டியா? இதுல என்ன சுவாரஸ்யம்னா, நாங்க போயிட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லுவோம். எல்லாத்தையுமே சொல்லிடுவோம். சொல்லி முடிச்சுட்டு நீ உனக்குள்ள மட்டும் வச்சுக்கோ, வேற யார்கிட்டயுமே சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமா வச்சுக்க சொல்லுவோம். ஆனா அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கும் ஒரு க்ளோஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன்னு அது சொல்லி கடைசியில உங்க காதுக்கே வந்து கேட்டோம். உங்க அக்கால ஐயர் கூட அனுப்பிட்டு நீ பேக்கரி வாங்கிருக்கியா? ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தான், அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? இதுக்கு பேர் ரகசியமே இல்லையே, நோட் பண்ணிட்டீங்களா? அப்ப சொல்லாதீங்க எங்க கிட்ட, நாங்க தான் காசிப் பேசுறோம்னு தெரியுது. சௌமி, நான் ஆஃபீஸ் காலைல கிளம்பி வரதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷத்தில் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்பி வரதில் வந்துடுவேன். ஆனால் வீட்டில் ட்ரெஸ்ஸை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மட்டுமே, ட்ரெஸ்ஸை எந்த ட்ரெஸ் அன்றைக்கி போடுறதுன்னு முடிவு எடுக்கிறதுக்கே பயங்கரமாக டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. தேடிட்டே இருப்பாங்க. ஆனால் பீரோவுக்குள்ளே நிறைய ட்ரெஸ் இருக்கும். அது ஏன், என்ன காரணம்? எங்களோட வாழ்நாள்ல ஒரு வருஷத்தை என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்றத டிசைட் பண்றதுக்கே கழிச்சிருவோம் நாங்க. எந்த ட்ரெஸ் போடுறதுன்னு ஒரே குழப்பமா இருக்குங்க. அதான் அப்படியே ஸ்டன் ஆகி நின்னு போடுமா, அந்த ட்ரெஸ் போடுமா, நல்லா தானே இருக்கு, போடு. இதுவா, இது நல்லா இருக்கா? சரி, வேற ஒன்னு போடு. அது டைட்டா இருக்கும், இந்த பக்கம் லூசா இருக்கும், கலரா இருக்கு, இந்த பக்கம் டிம்மா இருக்கு. ஏன்னா ஒரு டாப் எடுப்போமா, அந்த டாப்புக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்ட் எடுப்போம். அந்த பேண்ட் செட் ஆகுதான்னு தெரியாது. அப்படியே ரெண்டும் செட் ஆனாலும் அதுக்கு ஒரு ஷால் வேணும், அந்த ஷால் செட் ஆகுமான்னு பார்ப்போம். இது எல்லாத்துக்குமே இந்த கம்மல் செட் ஆகுதான்னு பார்ப்போம். இந்த கம்மலே செட் ஆனாலும் அதுக்கேற்ற மாதிரி பேக் செட் ஆகுதான்னு பார்ப்போம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நாங்கள் செட் பண்ணி வாழுவோம். மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், என்ன பண்றது? சுவாமி, ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். இது ஒரு ஆண் மக்கள் சார்பாக நான் வந்து இந்த ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். பெண்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் விஷயம் பண்ணணும்? இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்க வந்து எங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னென்ன அப்படின்னு நீங்க எங்ககிட்ட உட்காந்து பேசினாலே போதும். எங்களோட இன்ட்ரெஸ்ட் சம்பந்தமா, இப்போ எனக்கு ஒரு மவுண்டைன் பிடிக்கும், எனக்கு பீச் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். என்ன வந்து பீச் பத்தி நீங்க பேசுனீங்கன்னா, உனக்கு இது பிடிக்குமா, அது பிடிக்குமா, பீச்ல இந்த மாதிரி ஃபீல் ஆகும் எனக்கு அப்படின்னு நீங்க பேசுனீங்கனாலே அந்த கான்வர்சேஷன் ரொம்ப நல்லா டெவலப் ஆகும். ஆனா இது எந்த ஆண்மகனுக்கும் புரிய மாட்டேங்குது. யார் மனசுல என்னென்ன நினைக்கிறாங்க தெரிஞ்சாதான் எந்த பிரச்சனையுமே இல்லையா? அது தெரியாம தானே எல்லாமே பிரச்சனையா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு வெயிட் பண்ண சுத்தமா பிடிக்காது. ஆமா, தெரியுமே. பொறுமையும் இருக்காது. ஆமா, தெரியுமே. நீங்க வந்து இது ரொம்ப ஈஸியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மைனா படத்துல அந்த போலீஸோட ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, எப்ப வருவீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதே மாதிரிதான் நாங்க ஒரு இடத்துக்கு போய் நின்ட்டோம்னா நீங்க வர வரைக்கும் எங்களால வெயிட் பண்ணவே முடியாது. அது ஏன்னா தெரியல, பட் நாங்க அதை கேட்டுட்டே இருப்போம், நாங்க கால் பண்ணிட்டே இருப்போம். உங்க அளவுக்கு எங்க கிட்ட பொறுமை கண்டிப்பா கிடையாது. சௌமி, பெண்கள் கிட்ட நான் நிறைய விஷயம் கவனிச்சிருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமானது வந்து ட்ராவல் டைமில் வந்து அவங்க நிறைய மியூசிக் கேட்குறாங்க. நான் பஸ்ஸில் நிறைய பார்த்துருக்கேன், ட்ராவலில் நிறைய பார்த்துருக்கேன். எப்போவுமே ஹெட்செட் மாற்றிருப்பாங்க, ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்காங்க, பாட்டோ படமோ ஏதோ ஒன்று சம்திங்னு. அந்த மியூசிக் சைடு அந்த பாட்டு கேட்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க இருக்கிறதுக்கான ஏதாவது ரீசன் இருக்கா? நாங்க டிராவல்னு இல்ல, நாங்க துணி துவைக்கணும்னாலும் பாட்டு கேட்போம், பாத்திரம் கழுவினாலும் பாட்டு கேட்போம், சும்மா இருந்தாலும் பாட்டு கேட்போம், சோகமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் எந்த ஃபீலிங்ஸா இருந்தாலும் அதை வார்த்தைகள் மூலமா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம். ஒரு பொண்ணு அந்த வார்த்தைகள் மூலமா எக்ஸ்பிரஸ் பண்றதை விட அவங்களோட ஃபேவரட் சாங் மூலமா தான் அவங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. நீங்க நார்மலா சொன்னாவே பசங்களுக்கு புரியாது, இதுல பாட்டு மூலமா வேற சொன்னீங்கன்னா பசங்களுக்கு அதுக்கு தானே நீங்க இன்னொரு ஜெண்டரா இருக்கீங்க, அதுக்கு தானே நீங்க எங்க கூட இருக்கீங்க. சொல்லி புரிய வைக்கிறது என்ன அது? அப்புறம் என்ன அந்த கனெக்ஷனுக்கு என்ன அர்த்தம்? புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. ஆமா சுவாமி, இதுல ஒரு விஷயத்துல நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நான் வந்து ஏதாவது ஒரு பாட்டு வச்சு யாராவது ஃப்ரெண்ட்ஸு யாருக்காவது ஒருத்தர் கொலிக்கு வந்து வச்சுட்டு போயிடுவேன். அதில் ஒரு பாட்டு வச்சுட்டு போயிடுவேன்.
அது ரொம்ப நார்மல் தான். நமக்கு அந்த பாட்டு பிடிச்சிருக்கே, வரியை கூட நான் கவனிச்சிருக்க மாட்டேன், அதுக்காக வச்சுட்டு போயிருப்பேன். ஆனால் அது வீட்டில் பார்ப்பாங்க, பார்த்துட்டு ஓ இவங்களுக்கு இந்த லைன் வச்சுருக்கானே, அப்போ இது ஏதாவது கனெக்ஷனாக இருக்குமா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, நீங்க ஒரு பாட்டு வைப்பீங்க, அந்த பாட்டு எனக்கென ஏற்கனவே பிறந்த வழிவலா அப்படின்னு இருக்கும். அப்ப கேட்குற எங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப நான் எதுக்கு இருக்கேன்னு தானே தோணும். கண்டிப்பாக தோணும். ஆனால் அந்த பாட்டை நம்ம பிடிச்சிருக்கேன்னு தான் வச்சுருப்போம். அந்த பற்றி மற்றபடி அந்த லிரிக்ஸு அவங்கள கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயம் எங்களுக்கு எந்த மோட்டவும் இருக்காது. நாங்கள் வந்து எங்களோட ஃபீலிங்ஸையே அந்த வார்த்தைகள் அந்த பாட்டில் தான் எக்ஸ்பிரஸே பண்ணுவோம். நீங்கள் நாங்கள் வைக்கிற எல்லா ஸ்டோரி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆப்டாக வச்சுருப்போம். சோகமாக இருக்கும்போது சோகமான பாட்டு தான் வைப்போம். அதில் அந்த லைனையே நாங்கள் என்ன நிலமையில இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ரீசெண்டாக ஒரு டேட்டா ஒன்று படித்தேன் சாமி, திடீர்னு கண்ணில் பட்டுச்சு. என்னென்னா, பெண்கள் வந்து தங்களோட வாழ்நாளில் சராசரியாக 120 மணி நேரத்தை வந்து கண்ணாடி முன்னாடி நின்று அவங்கள பார்க்குறதுலையே செலவழிக்கிறாங்களாம். அது உண்மையா? ரொம்ப உண்மைதான். சரி. ஏன்னா கண்ணாடி முன்னாடி போய் நாங்கள் நின்னோம்னா ஒவ்வொரு ஃபீச்சரையுமே பார்ப்போம். கண்ணுல இது நல்லா இருக்கா, இது போட்டா நல்லா இருக்குமா, இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிம்பிள் வந்திருக்கு, அந்த மாதிரி பார்ப்போம். நாங்களும் அதான் பார்ப்போம். இல்ல, உங்களை விட நாங்க ரொம்ப அதிகமா நோட் பண்ணுவோம். நீங்க பிம்பிள் வந்தா ஃபீல் பண்ணுவீங்களான்னா தெரியாது பெருசா. ஆனா நாங்கெல்லாம் வந்து ஐயோ நம்மளுக்கு வந்து சுருக்கம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, நம்மளுக்கு வயசாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்லாம் உட்காந்து நாங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஆனா ரொம்ப பெரிய விஷயமாலாம் இருக்காது, ரொம்ப குட்டி குட்டி விஷயத்தெல்லாம் நாங்க நோட் பண்ணுவோம். கண்ணாடியில உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து எங்களையே நாங்க சைட் அடிப்போம். ஏண்டா கடலமுத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? அதுவும் இல்லாம நாங்க இப்ப நடந்து போறோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது கண்ணாடி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்க பார்ப்போம். நீங்க நிறைய மிரர் செல்ஃபிஸ் வந்து பொண்ணுங்க எடுத்துதான் பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா நிறைய பார்த்திருக்கேன். நாங்க அப்படியே நடந்து போகும்போது அந்த குரங்கு பொம்மை என்ன வேலை அப்படின்ற மாதிரி தான் எங்களையே நாங்க பார்த்து ரசிச்சுட்டே போவோம் அதிகமா. உங்களை விட எங்களை தான் நாங்க அதிகமா ரசிப்போம். ரீசெண்டா இன்னொரு டேட்டா நான் பார்த்தேன் சாமி, பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. உலகத்துல இருக்கிற 100 பெண்கள்ல சராசரியா ஒரு பெண் தான் அவங்க லவ் பண்ற பசங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்களாம். ஆமாண்ணா, இது உண்மைதான். ஆனா மத்த எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு யோசனை இருக்கும்ல. அவங்க எல்லாருமே உங்களோட எக்ஸ் லவரோட மெமரிஸ்ல, பாஸ்வேர்ட்ல, வண்டி நம்பர் இந்த மாதிரி தான் இருக்காங்க. என் பேரும் செந்தில் தான். சரி சாமி, இவ்வளோ நேரம் நம்ம நிறைய பேசிட்டோம். இன்னும் நீ சொல்றதெல்லாம் பார்த்தா பெண்களை புரிஞ்சுக்கிறதுக்கு லிஸ்ட் பெருசா இருக்கும் போல இன்னும் நிறையா. நான் இப்பவும் சொல்றேன், நீங்க இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலும் பொண்ணுங்களை உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. நான் இப்படியே இருந்துடுறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.